இமேஜின் பண்ணி பாருங்க. ஹாஸ்டலில் ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. திடீர்னு கம்ப்யூட்டர்லாம் லாக் ஆகிட்டு ரெட் கலர் ஸ்க்ரீன் வந்து பிட்காயின் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இந்த சம்பவம் மே 12, 2017 நடந்திருக்கு. அந்த அட்டாக் தான் வானாக்ரை ரான்சம்வேர் அட்டாக். இந்த ரான்சம்வேர் யூகேல இருக்க ஹாஸ்பிட்டல், ஸ்பெயினில் இருக்க டெலிகாம், ஃபெடெக்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணிச்சு. எப்படி ஒரு சிங்கிள் மால்வேர் வேர்ல்டையே ஸ்டாப் பண்ணிச்சு? இந்த அட்டாக்கு 3 மெயின் காரணம் இருக்குது. எக்ஸ்டர்னல் ப்ளூ எக்ஸ்ப்ளாய்ட், நோ பேட்ச் இன்ஸ்டாலேஷன், வார்ம் பிஹேவியர். அமெரிக்காவோட செக்யூரிட்டி ஏஜென்சி விண்டோஸோட எஸ்எம்பி வெர்னபிலிட்டியை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை ஷேடோ புரோக்கர்ஸ் லீக் பண்ணாங்க. எஸ்எம்பி வெர்னபிலிட்டினா என்னென்னா, இந்த உலகத்துலேருந்து யார் வேணாலும் நம்ம லேப்டாப்பில் அவங்களோட கோடை ரன் பண்ண முடியும். அதுக்கான ஆக்சஸை கொடுக்குறது தான் எஸ்எம்பி வெர்னபிலிட்டின்னு சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட் ரீசன். நிறைய கம்பெனி மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியல் பேட்சை அப்டேட் பண்ணாமல் இருந்தது இன்னொரு காரணமும் கூட. 2017 மார்ச்சில் மைக்ரோசாஃப்ட் அந்த வெர்னபிலிட்டிக்கான பேட்சை அப்டேட் பண்ணிட்டாங்க. அடுத்து இம்பார்ட்டண்டான பிரச்சனை அதோட வார்ம் பிஹேவியர். அதை யூசர் கிளிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெட்ஒர்க்கில் கனெக்டாக இருந்தால் மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணிடும். அது ரான்சம்வேர் மட்டும் இல்லை, அது வார்ம் ப்ளஸ் ரான்சம்வேர் காம்போ. அந்த ஃபைல் என்கிரிப்ஷனை டீக்ரிப்டும் பண்ண முடியல, ஏன்னா அதில் பப்ளிக் ப்ரைவேட் கீ மாடலை யூஸ் பண்ணியிருக்காங்க. வித்தவுட் அட்டாக்கர் அந்த கீயை சென்ட் பண்ணாத வரையும் அதை அன்லாக் பண்ணுறது முடியவே முடியாது. ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணாலும் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். மார்க்கஸ் ஹட்சின்ஸ்ன்றவர் கில்லர் ஸ்விட்சை கண்டுபிடிச்சாரு. அந்த கில்லர் ஸ்விட்ச் எதில் இருந்துச்சுன்னா ஒரு டொமைனில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த அட்டாக்னால நடந்த டேமேஜோட எஸ்டிமேஷன் 4 பில்லியன்லேருந்து 8 பில்லியன் வரை இருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் சிஸ்டம் அஃபெக்ட் ஆயிருக்கு. 150 கண்ட்ரிக்கு மேலே இந்த அட்டாக் பரவி இருக்கு. இதனால் பல சின்ன சின்ன கம்பெனிஸ் பர்மனெண்ட்டாக ஷட் டவுன் பண்ணி போயிட்டாங்க. யூஎஸ் யூகே அஃபிஷியல்ஸ் நார்த் கொரியாவை ப்ளேம் பண்ணாங்க. லெசர் ஹேக்கிங் குரூப்பை சஸ்பெக்ட் பண்ணாங்க. இதனால தான் சிஸ்டம் பேட்சை இக்னோர் பண்ணக்கூடாதுன்னு பேக்கப்பை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.